யாழின் குரல் குடும்பத்தினருக்கு வணக்கம். சோலைவனம் என்ற கிராமத்துல சின்ன மண் சுவர் வீட்டுல முத்துன்னு ஒரு பையன் அவனோட அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தான். முத்துவோட வயசு 11. அவன் போடுற சட்டையில வறுமை தெரிஞ்சாலும் அவன் எப்போதுமே சோர்ந்து போனதில்லை. அவனோட மனசுல இருந்த கனவுகள் மிக பெருசு. முத்துவுக்கு அவங்க அம்மா தான் உலகமே. அப்பா இல்லை. அவங்க அம்மா தினமும் காலையில் எந்திரிச்சு தினக்கூலி வேலைக்கு போவாங்க. அவங்க போகும்போது முத்து எதுவும் பேச மாட்டான். அவனுக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் ஒரு சிறிய பொறுப்பு இருந்துச்சு, அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. வழக்கம் போல அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த முத்து காலில் செருப்பு கூட இல்லாமல் பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே போனான். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதுக்கு அடியில் ஒரு பழைய பழுப்பு நிற ஒரு பை கிடந்துச்சு. அது சாதாரண பை மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால முத்து அதை எடுத்து பார்த்தான். ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த பையை நம்ம எடுத்துட்டு போகலான்னு சொல்லி விளையாடுறதுக்கு கொஞ்சம் கல் எடுத்து உள்ளே போட்டான். என்ன ஒரு அதிசயம், பை நிறைய கல்லா மாறிடுச்சு. இதை பார்த்த முத்து கல்லை கீழே கொட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் இலைகள் எடுத்து உள்ள போட்டான். மறுபடியும் அதே அதிசயம், பை நிறைய இலைகளா நிறைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல அவனுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல், தேவைக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா இந்த மந்திரம் வேலை செய்யும், பேராசைப்பட்டு ஏதாவது பண்ணினீங்கன்னா மந்திரம் வேலை செய்யாது. இதை கேட்ட முத்து அந்த பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன முத்து வேலையா ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அந்த பைக்குள்ள போட்டான். உடனே அந்த பை அரிசியால நிரம்புச்சு. இதை பார்த்துட்டு இருந்த முத்துவோட கண்ணுல அவன் அறியாமலே கண்ணீர் வந்துச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். அம்மா ஆரம்பத்துல நம்பல, ஆனா அந்த பைய பார்த்துட்டு நம்புனாங்க. அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பாட்டி சாப்பாடு இல்லாம மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே முத்து அந்த பையை உபயோகப்படுத்தி பசியால இருந்த பாட்டிய பசியிலிருந்து காப்பாத்தினான். எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அந்த பைய வச்சு உதவி செஞ்சுட்டு இருந்தான் முத்து. இந்த மந்திர பைய பத்தி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி தானே. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அந்த நாட்டோட மன்னனுக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே மன்னன் முத்துவ அந்த மந்திரப்பையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வர சொன்னான். மன்னர் கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? உடனே முத்து கிளம்பி போனான். மன்னர் முத்துவை பார்த்து, ஊர்ல பேசுறதெல்லாம் உண்மைதானா? அந்த மந்திரப்பை உன்னிடம்தான் இருக்குதான்னு கேட்டார். முத்துவும் ஆமான்னு சொல்லி மந்திரப்பைய காட்டினான். இதை பார்த்து மன்னர் மந்திரப்பையை வாங்கி தங்க நாணயங்களை உள்ள போட்டாரு. எப்பவும் நடக்கிற மாதிரி இந்த முறை நடக்கவில்லை. மன்னர் போட்ட தங்க நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு. கோபம் கொண்ட மன்னன் முத்துவை பார்த்து ஏன் எதுவுமே நடக்கலன்னு கேட்டாரு. முத்துவும் காட்டுல நடந்த எல்லாவற்றையும் தெளிவா எடுத்து சொன்னான். அப்போதுதான் மன்னர் புரிந்து கொண்டார். இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய மட்டுமே இந்த பை உபயோகப்படும் என்று புரிந்து கொண்ட மன்னர் அந்த பையை முத்துவிடமே திருப்பி கொடுத்து விட்டார். மீண்டும் கிராமத்திற்கு சென்ற முத்து அந்த கிராம முன்னேற்றத்திற்காக அந்த பையை உபயோகித்து வந்தான். எல்லோருக்கும் உதவி செய்யணும்னு நினைச்ச முத்து கிட்ட மட்டும்தான் அந்த மந்திரப்பை வேலை செஞ்சது. ஆசையினால நாணயங்களை போட்ட மன்னர்கிட்ட அந்த பை வேலை செய்யல. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மந்திரம் பையில இல்ல, முத்துவோட மனசுல இருந்துச்சு. இதுபோல நம்ம கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவி செஞ்சு வாழ்ந்தா நம்மளும் மந்திரப்பை போலதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாழின் குரல்.